எனது பழைய தேஞ்சு போன தொடப்பத்தில் இவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாமா? இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் இனிமேல் ஒரு தொடப்பத்தை கூட தூக்கி போட மாட்டீங்க. அது என்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட்டை நம்ம பாதி ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வைக்கிறப்போ அது கட்டிடும். நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி நல்லா குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு சக்கரை டப்பா இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மூடி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த காஃபி தூள் வந்து கட்டாது. அதே மாதிரி அந்த காஃபி தூள் வாசனைக்கு எறும்பு கூட வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏர் டைட்டில் போட்டு வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம கிளிப்பெல்லாம் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட்டை இந்த மாதிரி சக்கரை டப்பாவில் போட்டு வச்சுருங்க. தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாக மடித்து விட்டுருங்க, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம பாதி ஷாம்புவை யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறப்போ அது கீழெல்லாம் ஊற்றிட்டு பாத்ரூம் ஷெல்ஃபெல்லாம் வந்து கீழே ஷாம்பு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் துணி காயக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப்பில் கீழே வந்து இந்த பேக்கெட்டை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஷாம்பு பேக்கெட் கீழே ஊற்றிக்காதுங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு டிப் தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஷாம்பு வந்து கீழே ஊற்றிக்காமல் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் எலித்தோலை அதிகமாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான மருந்து தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அதில் சாதம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சாதம் இல்லைனா நீங்கள் பிஸ்கெட் அந்த மாதிரி எந்த சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தாலும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஃபெனால் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி ஃபெனால் இல்லைனா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஆசிடு, அப்படி இல்லைனா ஹார்பிக், இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சாதம் முழுகிற அளவுக்கு நான் இதை நல்லா ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட ஃபெனால் இல்லைனா ஹார்பிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எலித்தோலை அதிகமாக இருக்கும் அங்கே வந்து இதை வச்சு விட்டுருங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் விறகுலாம் போட்டு வச்சுருக்கோங்க. அங்கே எலித்தொல்லை அதிகமாக இருக்குது. நான் அங்கே தான் வைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்டிவான ஆசிட் இல்லை க்ளீனிங் லிக்விட்லாம் நீங்கள் சாப்பாட்டில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எலிங்களுக்கு ஆகாது, இறந்து போயிடும். அதுவும் இல்லாமல் அதுக்கு பிடிச்ச ஐட்டமான இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, கருவாடு கூட வைக்கலாங்க. இதிலலாம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேஞ்சு போன தொடப்பம் நிறையா இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் புது தொடப்பம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தொடப்பம் வேணுங்க. இதை வந்து கொஞ்சமாக ஒரு ஓரமாக இருக்கிற இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு ஐஸ் குச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஐஸ் குச்சியை இதையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான பெயிண்ட் ப்ரஷ் தாங்க செய்ய போகிறோம். இப்போது இந்த மாதிரி நீட்டாக நான் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணி நல்லா கனமாக வேணுன்றதுக்காக இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாக கட் பண்ணி அது மேலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஐஸ் குச்சியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீசஸை இந்த ஐஸ் குச்சி மேலே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம முடிச்ச மாதிரி போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் இந்த பீஸை ரெண்டாக கட் பண்ணி நல்லா அடர்த்தியாக வந்து ஒரு ப்ரஷ் ஷேப்புக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஐஸ் குச்சி வச்சு ரப்பர் பேண்டை போட்டுட்டேன். இப்போது உங்களுக்கு ஈவனாக வரணுன்றதுக்காக இந்த எட்ஜில் வந்து சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்க எக்ஸஸாக இருக்கிற இந்த பகுதியும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளுக்கு சூப்பரான பெயிண்ட் ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ காசு கொடுத்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம தொடப்பத்தை வச்சு நம்ம பெயிண்ட் ப்ரஷ் ரெடி பண்ணிக்கலாம். நான் சின்ன பெயிண்ட் ப்ரஷ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா கனமான பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு ப்ரஷ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நல்லா அடர்த்தியாக வேணும்னா நிறைய வந்து தொடப்பத்தை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம எப்படி நார்மலாக பெயிண்ட் ப்ரஷ் இருக்கோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து சின்னதாக எழுதுகிற பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி கோலம் போடுறது அந்த மாதிரி சின்ன சைஸ் தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட பெயிண்ட் இல்லைங்க. ஸோ இருக்கிற பெயிண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இதுக்காக நீங்கள் காசு கொடுத்துலாம் வெளியே பெயிண்ட் ப்ரஷ் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிற ஸ்பூனை ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வைங்க. வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நம்ம கையில் ஏதாச்சும் அடிபட்டுடுச்சு இல்லை வீக்கம் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் எதுவுமே இல்லாத டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்டீல் இல்லை டம்ளர் இல்லை தட்டு ஏதாச்சும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா
ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சில்லுன்னு ஆகிடுங்க. அதை எடுத்து நம்ம டக்குன்னு ஒருத்தரம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐஸ் கட்டிலாம் இல்லாத டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட இதை ஒருத்தரம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு கூலிங் ஏறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.